அவ என் தோல்ல கைய வைக்க வரான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப எனக்கு வந்த கோவத்துக்கு அவன் கைய அப்படியே உடைச்சு போடணும்னு தோணுச்சு. உடைச்சிருக்க வேண்டியதானே? முடியலையே, என்னால முடியலையே. இங்க பொண்ணுங்க படிச்சு வரதே பெரிய கஷ்டம். அதுவும் என்ன மாதிரி அப்பா இல்லாத பொண்ணுங்களோட நிலைமை எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இத்தனை வருஷமா போராடி நான் கஷ்டப்பட்டு படிச்சு வந்ததெல்லாம் எதுக்கு? எனக்கு பிடிச்ச வேலையை பார்த்து கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கணும், 4 பேருக்கு முன்னாடி மரியாதையா நான் விரும்புற வாழ்க்கைய வாழணும்னு தானே. ஆனா அதுக்கு அந்த மேனேஜர் அவன மாதிரி ஆளுங்க எங்களை விடவே மாட்டேங்கிறானுங்க. அவனை அடிச்சு மூஞ்ச முகரெல்லாம் உடைச்சிட்டு வர்றதுக்கு 1 நிமிஷம் ஆகாது. ஆனா அதுக்கப்புறம் என் வாழ்க்கை தலைகீழா மாறிடும். என் கனவு எல்லாம் கலைஞ்சு எல்லாமே வீணா போயிடும். அதான் பொறுத்துக்கிட்டு வந்துட்டேன். இனிமே அவன்கிட்ட உஷாரா இருந்து அவனுக்கு இடம் கொடுக்காம விலகியே இருந்துட வேண்டியதுதான். இங்க பாரு, அவனுங்க மாதிரி ஆளுங்களெல்லாம் கண்டுக்காம சும்மா விட சொல்றியா? இங்க தப்பு செஞ்சவனை தண்டிக்கணும்னா கூட நம்ம கையில அதிகாரம் இருக்கணும். அப்படி அதிகாரம் நம்ம கையில இல்லாம நாம ஒருத்தரை தண்டிச்சா தப்பு செஞ்சவனை விட அதிகமா பாதிக்கப்படுறது நாமளதான் இருப்போம். அதுக்காக அவனை ஒண்ணுமே பண்ணாம கண்டும் காணாம போயிட்டே இருந்தா அவன் மேல மேல இன்னும் தப்பு பண்ணிட்டே தான் இருப்பான். அவனை யாருதான் கண்டிக்கிறது, யாருதான் தண்டிக்கிறது? நம்மளால முடியாத காரியத்தை அந்த சாமி கிட்ட தான் ஒப்படைக்கணும். சாமின்னு ஒண்ணு இருந்தா அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைய கண்டிப்பா அந்த சாமியே கொடுக்கும். என்கிட்ட மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணுகிட்டயும் அவனை தப்பா நடந்துக்க விடாம இந்த சாமியே செய்யும்.